ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் சண்முகி. நான் வந்து டெய்லரிங், பியூட்டிஷியன், அப்புறம் வந்து வெல்னஸ் அப்படிங்கிற ஆரோக்கியம் சம்மந்தமான கிளாஸஸ் எடுக்கிறேன். அதில் வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தைக்க தெரியும், ஆனால் பர்ஃபெக்ஷனாக ப்ளவுஸ் தைக்கிறதுக்கெல்லாம் கன்ஃபியூஷனாக இருக்குது அப்படிங்கிறவங்களுக்கு வந்து பிகினர்ஸ்க்கு சிம்பிளாக அளவுகள் எடுத்து எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறது தான் இன்றைக்கி கிளாஸ். ஸோ நம்ம வந்து ஃபஸ்ட்டு அந்த அளவு ப்ளவுஸ் எடுத்து நம்ம இப்படி 4 மடக்கி போட்டுக்கணும். சரிங்களா? 4 மடக்கி போட்டுக்கணும். அயர்ன் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து அயர்ன் பண்ணிக்கணும். தான் பெஸ்ட்டு. ஏன்னு கேட்டிங்கன்னா அளவுகள் வந்து அப்போ தான் கரெக்டாக வரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம வந்து உயரம் எடுக்கலாம். ஃபஸ்ட்டு எடுக்க வேண்டியது பாடியினுடைய உயரம். இந்த ஜாயின்லேருந்து கீழே வரை எடுக்கணும். அது 15 இருக்குது. 15 1 இன்ச்சு ஆட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? எப்பொழுதுமே உயரத்துலேருந்து நம்ம 1 இன்ச்சு ஆட் பண்ணிக்கணும். ஏன்னா கீழே வந்து நம்ம கிராஸ் பீஸ் வைப்போம், எக்ஸ்ட்ரா பீஸ் வைப்போம். இங்கே வந்து ஜாயின் பண்ணுறக்கு 1/2 இன்ச்சு. ஸோ 1 இன்ச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் இது இதாகுது இல்லைங்களா, இங்கே வந்து ஒரு ஸ்கேல் வச்சுக்கணும். இப்படி ஒரு ஸ்கேல் வச்சுக்கோங்க நீங்கள். ஓகேங்களா? உங்கள் அளவு எடுக்கிறது கொஞ்சம் கூட ஈஸியாக இருக்கிறது. அப்போ நம்ம வந்து நீ சுற்றளவு பார்க்க போகிறோம். சுற்றளவு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா 11 இன்ச்சு. சரிங்களா? 11 இன்ச்சு இருக்குது. ஏன்னா இந்த அளவுக்கு வைக்கிறதுக்காக தான் சொல்கிறேன் நான். 11 இன்ச்சு இருக்குது. 11 இன்ச்சிலேருந்து நமக்கு 1.5 2 இன்ச்சு நம்ம தையல் தும்புக்காக ஆட் பண்ணிக்கலாம். அப்போது உயரத்துலேருந்து +1, சுற்றளவு வந்து +2. அதுக்கப்புறம் வந்து கழுத்தின் சுற்றளவு. சரிங்களா? கழுத்தின் சுற்றளவு வந்து அதே மாதிரி இங்கேருந்து இப்படி எடுத்திங்கன்னா 3 இன்ச்சு. சரிங்களா? 3 இன்ச்சு வரும். மேக்ஸிமம் வந்து எல்லாருக்குமே வந்து 2.5லேருந்து 3.25 வரை தான் கழுத்து சுற்றளவு வரும். ஓகேங்களா? ஸோ காமனாக வைக்கிறோம் 3 இன்ச்சு வந்து காமனாக இருக்கும், எல்லாத்துக்குமே செட் ஆகிக்கும். இது வந்து 3 இன்ச் இருக்குது. அதே மாதிரி ஆம்கோல் வந்து பார்த்திங்கன்னா 2.25 இருக்குது. சரிங்களா? 2.25 இருக்குது. 2.25லேருந்து ஒரு 3/4 இன்ச் சேர்த்துக்கிங்க. அப்போ 3 இன்ச்சு. இல்லை நம்ம வந்து பிகினர்ஸாக இருக்கோம், ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த 2.25 இன்ச் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா 1/4 இன்ச்சு கழுத்து மடக்கி தைக்கிறதுக்கும் 1/2 இன்ச் வந்து ஆம்கோல் கை வந்து ஸ்லீவ் வந்து அட்டாச் பண்ணுறக்கு. ஆனால் எங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷனாக இல்லைன்னா பயமாக இருக்குதுன்னு சொன்னீங்கன்னா 1 இன்ச்சு ஆட் பண்ணிக்கோங்க. ஷோல்டருடைய வித்து ப்ளஸ் 1 இன்ச்சு ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கழுத்தினுடைய டெப்த்து அது எவ்வளோ இருக்கும், அது இதில் வந்து ஒரு 9 இன்ச் இருக்குது. சரிங்களா? அது நம்ம இப்படி ஃபோல்ட் பண்ணி பார்த்தோம்னா எவ்வளோ இன்ச்சுன்னு தெரியும். அது எடுத்துக்கங்க. அதே மாதிரி ஆம்ஹோல் இருக்குதுங்க. ஆம்ஹோல் அதே மாதிரி ஆம்ஹோலுக்கு வந்து ஈஸியான மெத்தட் என்ன கேட்டிங்கன்னா கழுத்தின் சுற்றலும் ஷோல்டரும் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆம்ஹோலுக்கு ஓகே தான். கழுத்து 3, ஷோல்டர் 3 இல்லையா? 3 6 வச்சாலே நமக்கு ஆம்ஹோல் கரெக்டாக இருக்கும். இல்லை கன்ஃபியூஷனாக இருக்குன்னா நீங்கள் இப்படி வச்சுட்டு இதுக்கு நேராக இப்படி மடக்கினீங்கன்னா எவ்வளோ வருது அதுதான். இது 6. ஓகேங்களா? இதில் வந்து 6. ஓகே. இப்போ நீங்கள் வந்து நிறைய அளவு எடுக்காமல் இருக்கணுங்கிறது இதுதான். இது 2 கால்குலேஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆம்கோல் வந்துடும். அப்போ ஸோ நம்ம முழு உயரம் எடுத்துட்டோம். சுற்றளவு 2, கழுத்து 3, ஷோல்டர் 4, ஆம்கோல் 5, கழுத்தின் டெப்த்து 6, 7வது வந்து இதனுடைய இடுப்பினுடைய சுற்றளவு. இடுப்பின் சுற்றளவு வந்து 8.5 வருது. சரிங்களா? 8.5 வருது. அதில் வந்து 1 இன்ச் வந்து இந்த டாட் பிடிக்கிறதுக்காக வச்சுக்கோங்க. இந்த டாட் பிடிக்கிறதுக்காக 1 இன்ச் சேர்த்திட்டு 9.5 ப்ளஸ் நம்ம தையல் தும்புக்காக 1.5 இன்ச்சோ 2 இன்ச்சோ கொடுக்குறோமோ அதை சேர்த்துக்கங்க. அப்படி 7 அளவுகள் வந்து உங்களுக்கு பேக்கில் வரும். அதுக்கப்புறம் கை எடுத்துக்கங்க. கை வந்து அதே மாதிரி தான் முழு உயரம். கையினோட அளவு வந்து உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அது. இதில் வந்து நான் 3/4 வச்சுருக்கேன், ஃபுல் ஸ்லீவ் வச்சுருக்கேன். அதனால் இப்படி இருக்குது. இல்லை ஃபுல் எல்லாம் இறக்கமான கை வச்சுருக்கேன். 10.5 இன்ச் இருக்குது. சரி, உங்களுக்கு வந்து அவங்க எவ்வளோ கொடுத்துருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. அதே மாதிரி அதனுடைய சுற்றளவும் பார்க்கணும். சுற்றளவு பார்த்தீங்கன்னா 9 இன்ச். சரிங்களா? அப்போ கையினுடைய நீளம், அதனுடைய சுற்றளவு இதெல்லாம் பேக்கில் தான் பார்க்கணும். சுற்றளவு வந்து பேக்கில் தான் பார்க்கணும். ஓகே. 9 இன்ச் இருக்குது. அதே மாதிரி அதில் ஓப்பன் வந்து 6.5 இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இதுக்கும் இடையில வந்து நம்ம ஒரு இப்படி கொஞ்சமாக படித்தவங்களுக்கு தெரியும், ஸ்லீவுடைய ஷேப் இருக்கும் இல்லையா, அது எவ்வளோன்னு தெரியணும்னா இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணுவீங்க. இந்த உயரத்துலேருந்து இதை மைனஸ் பண்ணுவீங்க. இந்த 10.5 இருக்கா, அதே மாதிரி இது எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். 7.5 இருக்குது. அப்போது 3 இன்ச். சரி, மேக்ஸிமம் 2.5 to 3 தான் வரும் எல்லாத்துக்குமே. ஓகே. அப்படி அந்த கையினுடைய அளவுகள் எடுத்ததுக்கப்புறம் நம்ம திருப்பி போடுறோம். திருப்பி போட்டு கொக்கி வச்ச பக்கம்தான் நம்ம அளவெடுக்கணும். சரிங்களா? கொக்கி வச்ச பக்கம்தான் நம்ம அளவெடுக்கணும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி முதல்ல வந்து கழுத்தினுடைய இறக்கம் எடுத்துக்கணும். ஃப்ரெண்டில் கழுத்தினுடைய இறக்கம் வந்து மேக்ஸிமம் 5.5 to 6 தான் இருக்கும். ரொம்ப 7 வைக்கிறவங்களாம் ரொம்ப ரேர். சரிங்களா?
5.5 to 6 தான் இருக்கும். இதில் வந்து இப்படி எடுத்து வச்சுட்டிங்கன்னா 6 இன்ச் இருக்குது. ஓகேங்களா? கழுத்தினுடைய இறக்கம் 6 இருக்குது. அவங்களுக்கு எவ்வளோ இருக்குங்கிறத பார்த்துட்டு இப்படி வச்சு நீங்கள் இப்படி லைன் போட்டு பார்த்தீங்கனாலே தெரியும். இல்லைன்னா ஆம்கோல் வச்ச மாதிரி இப்படி மடக்கிட்டிங்கனாலும் ஓகே தான். ஓகே. அதுக்கப்புறம் கப் சைஸ், கப்பினுடைய இறக்கம், முன்கப் இறக்கம் அது 4 துணியும் சேர்த்த மாதிரி இழுக்கணும். ஒரு துணியை வந்து இப்படி இழுத்துறக்கூடிய இழுத்திங்கன்னா கிராஸ் பீஸு இது லைனிங் இருக்குன்னா ஓகே, லைனிங்லாம் ரொம்ப இப்படி இழுத்துக்கிட்டு வரும். சரிங்களா? ஸோ எடுத்திங்கன்னா மேக்ஸிமம் 11 இருக்குது. ஓகேங்களா? 11 இருக்குது. அது கூட 1 சேர்த்துக்கிங்க 12. இங்கே ஜாயிண்ட்டுக்கும் ஷோல்டருக்கும் சேர்ந்து 1 இன்ச்சு ரெமனி. இப்போது கப்பினுடைய இதுவரை எடுக்கணும். அதுலேருந்து 1 இன்ச்சு ஆட் பண்ணிக்கிங்க. ஸோ கழுத்து எடுத்துட்டோம், கப் எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் இந்த ஷேப் வேணும் இல்லையா? இந்த ஷேப்புக்காக இங்கிருந்து இது வரைக்கும் இந்த பட்டி ஜாயின் பண்ணிக்கிறோம்ல அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2.25 இருக்குது. 2.25லேருந்து 1 இன்ச் சேர்த்துக்கிங்க. 4 வரை வேணால் கொடுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 1.25 இன்ச்செல்லாம் கொடுக்கலாம். ஓகே. நம்மளுடைய ஆளுங்களுடைய இதை பொறுத்தளவு. ஓகே. 4 இன்ச்சு இங்கே கொடுக்கலாம். கொடுத்ததுக்கப்புறம் ஆம்கோல் சைடு, இது கொக்கி சைடு, இது ஆம்கோல் சைடு. ஆம்கோல் சைடு பார்த்தீங்கன்னா 5 இருக்குது. அங்கேயும் 1 இன்ச். 5 + 1 6. சரிங்களா? இதெல்லாம் வந்து நீங்கள் ரிப்பீட்டடாக பார்த்து புரிஞ்சுக்கோங்க. ஏன்னு கேட்டால் ஒரே நாள் வந்து எல்லா கணக்குகளும் கொடுக்கும்போது உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகிடும். அப்புறம் இந்த பட்டி பீஸ் வந்து நம்ம தைச்சதுக்கப்புறம் போடுறது தான் பெஸ்ட்டு. ஏன்னா இந்த டாட் எப்படி பிடிச்சிருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் இது வந்து ஏறும். சரிங்களா? ஸோ பின்னால் அளவு எடுத்துக்கோங்க, கை எடுத்துக்கோங்க, ஃப்ரண்ட் அளவு எடுத்துக்கோங்க. நாளைக்கு வந்து கட்டிங் வீடியோ போடுறேன். அதுக்கப்புறம் ஸ்டிச்சிங் பார்ப்போம். ஓகே. தேங்க்யூ. விஷ் யூ வெல்த்.